அடுத்ததாக எண் 24 9ஆம் வகுப்பு A1 பிரிவை சேர்ந்த எஸ் நிகா அழகாக பேச வந்திருக்கிறார். களஞ்சியம் என்று பெயர் பெற்ற தஞ்சை பகுதியில் கல்வி தேவதையின் பெயர் கொண்டு பல நூறு மாணவர்களை பல துறையில் பயில செய்து கல்வி கண் திறந்த என் பள்ளிக்கும் யாமருந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணுமா என்ற என் தாய்மொழி தமிழருக்கும் என் முதற்கண் வணக்கம். கல்வியில் என்னை 9ஆம் வகுப்பு வரை எட்டிப்பிடிக்க செய்து ஏணிகளாய் திகழும் என் ஆசிரிய பெருமக்களுக்கும் என் உயிர் நண்பர்களாகிய மாணவ செல்வங்களுக்கும் உங்கள் எல்லோரையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். வடக்கே இமயமும் தெற்கில் குமரியும் கிழக்கு மேற்கு திசையில் வளமிக்க மலையும் கடல் கடற்கரை கலிமுக பகுதியும் மையத்தில் சமவெளியும் பீடபூமியும் தன்குள் கொண்டு பன்முக வளம் பெற்று தன் நிறைவை பெற்று வல்லரசு நாடுகளில் ஒன்றான என் தாய் திருநாட்டின் முதல் பிரதம மந்திரி திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் மாணவர்களே வருங்கால இந்தியாவை வடிவமைக்கும் சிற்பிகள், இளைஞர்களே நாட்டினை தாங்கும் தூண்கள் என்று ஆர்வத்துடன் கூறுவதை நிலவில் கொள்வோம். இங்கு இளைஞர்களாகிய இருபாலரையும் குறிப்பிடுகிறேன். கடமைகளாக உங்கள் முன் வைப்பது நான் எல்லாவற்றையும் கற்றேன் அனைத்தும் பல நூல்களில் இருந்து என்று கூறிய ஆபிரகாம் லிங்கன் அவரின் அனுபவத்தை மனதில் நிறுத்தி இளைஞர்களாகிய மாணவ சமுதாயம் நமது இந்திய கலாச்சார பண்புகளை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதன் கூறியுள்ள கருத்தின்படி நடக்க வேண்டும். ஒரு நாட்டின் சீரான அமைப்பு அந்த நாட்டின் குடிமக்களால் உருவாக்கப்படுகிறது. எனவே அரசாங்கம் அளிக்கும் சட்ட திட்டங்களுக்கு உடன்பட்டு அதன் பயன்களை கொண்டு நாட்டிற்கும் வீட்டிற்கும் நற்செயல் புரிய வேண்டும். கல்வி கற்கும் ஒரு மாணவன் தன் பள்ளிக்கூட வாழ்க்கை காலத்திலே கல்லூரி பல்கலைக்கழக வாழ்க்கையை எண்ணி கட்டாயம் கனவு கொள்ள வேண்டும். தன் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வழிவகை செய்யும் கல்வி பிரிவினை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். தான் கற்ற கல்வி தனக்கும் தன் நாட்டிற்கும் தன் வீட்டிற்கும் பயன்படும் வகையில் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சார்லஸ் பாபேஜ் உருவாக்கிய பெரிய சாதனை கணிப்பொறி மாதிரி அதுவே பல வருடங்கள் கழித்து கையளவு ஸ்மார்ட் போனாக அனைத்து இளைஞர்களின் கையையும் ஆக்கிரமித்து உள்ளது. பரந்த உலகின் அளவை சிறியதாக்கி மடியில் இருந்த இடத்தில் இருந்தே மடிக்கணினியை கொண்டு பல தொழில்களை இயக்கிக் கொண்டிருக்கும் இளைஞர்களே, அக்கணிப்பொறி உலகின் வெளியே கடந்து வந்து நம் நாட்டின் கலாச்சாரத்தை சீர்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்திய வரலாற்றில் 18ஆம் மற்றும் 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய சமூக சீர்திருத்தவாதிகள் நமக்கு கற்றுத்தந்துள்ள பல பாடங்களை நாம் நினைவு கூற வேண்டும். நூல்களின் வாயிலாக நம் பண்பாட்டை நாம் வளர்க்க வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாட்டிற்கும் வீட்டிற்கும் பயனுடையவர்களாக இளைஞர்கள் விளங்க வேண்டும் என்று கூறி நிஷாவிற்கு நன்றி.